வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். நல்ல சத்தமா சொல்லுங்க. வணக்கம் சார். சத்தமா பேச முடியலையா? பேசுறேன். உங்க பேர் என்ன? ஆச்சிமுத்துங்க சார். ஆச்சிமுத்து. எங்க இருந்து வர்றீங்க? நான் கவுந்தப்பாடி ஐயம்பாளையத்துலேருந்து வரேன். கவுந்தப்பாடி ஐயம்பாளையம். சரி. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தீங்க? சார் இந்த மாதிரி அடிக்கடிக்கு வயிற்று வலிங்க, வயிறு வீங்கிக்குதுங்க, ரத்தம் குறைஞ்சி வருதுன்னு சொன்னாங்க சார். ரத்தம் குறைஞ்சிருதுன்னு சொல்லிங்க. ரத்தம் குறைஞ்சிருந்து சொல்லி? ஆமாம், அந்த மண்ணீரில் வீக்கத்தினாலங்க ரத்த உற்பத்தி ஆக மண்ணீரல் வீக்கமா இருந்தது. ஆமாங்க சார். மண்ணீரல் வீக்கத்தினால வயிறு எப்படி இருந்தது? வயிறு பெருசா இருந்ததுங்க சார். வயிறு பெருசா இருந்ததுங்க சார். நல்லா பெருசா பானையாட்டு இருக்கும். நீங்க போனீங்கன்னா முதல்ல உங்க வயிறு தான் போகும். ஆமாங்க, அந்த அளவுக்கு வயிறு பெருசா தான் இருக்கு. ஆமாங்க சார். இப்ப வீக்கம் இருக்கா? இப்ப வீக்கம் இல்லைங்க சார். இப்போ 2-3 டைம் ரத்தமே ஏற்றணுங்க சார். அதுல இருந்துங்க மண்ணீரல் வீக்கமா இருந்துச்சு. மண்ணீரல் வீக்கமா இருந்தனால ரத்த உற்பத்தியே இல்லாம போயிருச்சு. அதனால வந்து ரத்தத்தை ஏத்திட்டு இருந்தாங்க. எத்தனை நாளைக்கு வந்து ரத்தம் ஏத்துனீங்க? 2 மாசத்துக்கு ஒருக்க ரத்தம் ஏத்த சொன்னாங்க சார். ரத்தம் ஏத்தலைன்னா உங்களால வந்து இயக்க முடியாதுன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ரத்தம் எவ்வளவு நாளைக்கு ஏத்தணும்னாங்க? அதாவது சோறு வடிஞ்சிரும், ரொம்ப நடக்க முடியாதுங்க, கை கால் வீங்கிங்க. அதனால போய் ரத்தம் ஏற்றணும்னு சொன்னாங்க சார். அப்புறம் இந்த மாதிரி சொன்னாங்க. கொஞ்சம் வந்து பார்த்தாங்க, பார்க்க முடியும். இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க சார். எவ்வளவு நாளா கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் நீங்க பாக்குறீங்க? ஒரு 6 மாசமா இருக்குங்க சார். 6 மாசம். இப்போ 6 மாசத்துக்கு முன்னாடி ரத்தம் ஏத்திட்டு இருந்தீங்க? ஆமாங்க சார். இந்த 6 மாசத்துல ரத்தம் ஏத்துனீங்களா? ஏத்தலைங்க சார். ரத்தம் ஏத்துனீங்க? வந்த ஏத்தலைங்க. இப்போ ரத்தம் ஏத்திட்டு இருந்தப்போ உடல் சோர்வா முதல்ல இருந்தப்போலாம் வந்து பசிச்சுதா? நல்லா சாப்பிட்டீங்களா? பசி ஒரு அளவுக்கு தான் இருக்குங்க. வயிறு வேணாலும் பெருசா இருக்கு. வயிறு ரொம்ப பெருசா இருக்கு. சாப்பிட்டா கல்லாட்டு இருக்குங்க. வயிறு நல்லா முன்னாடி தள்ளிட்டு இருந்துச்சு. ஆமாங்க, ஆமாங்க. ஓகே, அந்த போட்டோ இப்ப நான் போடுறேன் உங்களுக்கு பழசு. சரி. இப்ப வயிறு எந்த அளவுக்கு உள்ள போயிருக்கு? இப்போ சர்ட்டு ரொம்ப, இந்த சர்ட் போட்ட முதல்ல சர்ட் தூக்கிட்டு இருந்துச்சு, இங்க வரைக்கும் இருக்குங்க சார். இப்போ வந்து சர்ட் வந்து அப்படியே உள்ள போயிடுச்சு. வயிறு வந்து பிளாட்டா இருக்கு கிட்டத்தட்ட. ஆமாங்க சார். எந்திரிச்சு நில்லுங்க. வயிறு எப்படி தெரியுதுன்னு பார்க்கலாம். சரி, வயிறு இப்படிதான் இருக்கு உங்களுக்கு. ஆனா முன்ன வந்து வயிறு நல்லா எவ்வளவு தூரம் இருந்துச்சு? இவ்வளவு தூரம் இருக்கு. நல்லா இவ்வளவு தூரம் இருந்தது. நல்லா வீக்கமா இருந்தது. உட்காருங்க உட்காருங்க. இப்போ வந்து இப்பெல்லாம் பசிக்கு ஓரளவுக்கு இருக்குது, சாப்பிடுறீங்க. சரி, இப்போ வந்து ரத்தம் ஏத்திட்டு இருந்தது, இப்ப நிறுத்தியாச்சு. மாத்திரை மருந்து எதுவும் சாப்பிட்டீங்க? இல்லைங்க, இது வரைக்கும் இங்க வந்தாப்புல முடிச்சு மாத்திரை மருந்து எதுவும் எடுக்கல. இங்க வந்ததுல இருந்து மாத்திரையும் விட்டுட்டீங்க. இந்த 6 மாசத்துல வந்து வாரத்துக்கு 1 முறை வருவீங்களா, 2 முறை வருவீங்களா? வாரத்துல டைம் இருந்தா 2 முறை இல்லாட்டி 1 முறை. ஆவரேஜா வந்து வாரத்துக்கு 1 முறை கூட வந்துருக்கீங்க. அப்போ வந்து இவ்வளவு நாள் ட்ரீட்மெண்ட்ல வயிறு நல்லா குறைஞ்சிச்சு. இப்போ உங்க ஊருக்கார் கூட பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாரு, பார்த்தது ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. சரி, உங்களை யார் இங்க கூட்டிட்டு வந்தாங்க வர சொல்லி? சித்திக்கு கூட்டிட்டு ஒருத்தர், அவங்க தெரிஞ்சவர், ஃப்ரெண்ட். சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம். அதாவது வாழ்நாள் பூரா ரத்தம் ஏத்திட்டு இருக்கணும்ன்ற கண்டிஷன்ல மாறி இந்த 6 மாசமா ரத்தம் ஏத்தாம வயிறும் கிட்டத்தட்ட ரொம்ப குறைஞ்சிருக்கு. கொஞ்சமா குறையில, நல்லா குறைஞ்சிருச்சு. உங்களை பார்த்தவங்களுக்கு அது தெரியும். கண்டிப்பா தெரியும். சந்தோஷம் தானே? சந்தோஷமா? சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. கடவுளுக்கு நன்றி. எப்பவுமே வந்து நமக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுதான், நம்ம குணமளிக்கிறது கடவுள் தான். ஸோ வந்து நம்ம இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களா இருப்போம். ரொம்ப சந்தோஷம். இன்னும் சீக்கிரம் இன்னும் நல்லா ஆயிடும்.